ப்ரோ மண்டாடி பற்றி பேச சொல்லி போன வீடியோவில் கேட்டிருந்தேன், அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த 1 ஹவர் கேட்டதுக்காண்டி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா அவர்களுடைய மண்டாடி திரைப்படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட், இந்த திரைப்படத்தினுடைய லேட்டஸ்ட் ஷூட்டிங் அப்டேட், இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தை பற்றி முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின கேள்விகள், டவுட்ஸ் இல்லை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அந்த திரைப்படத்தை பற்றின அப்டேட் வேணும் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவாக அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணும். பட் இது நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினோட ஷூட்டிங் அப்டேட் வந்து பார்த்தலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து முடிஞ்சு, இன்னும் 10% ஷூட்டிங்கோட தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் தான். ஸோ இந்த திரைப்படத்துடைய ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா மஹிமா நபியார் அப்படிங்கிறவங்க தான் இந்த திரைப்படத்தோட ஹீரோயின். இவங்க வந்து பார்த்திங்கன்னா RDX அப்படிங்கிற படம் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் வந்து ஆனாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட வில்லன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம சுயாஷ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட வில்லன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் ரைட்டர் பத்மபூஷன் அப்படிங்கிற படங்கள் மூலயமா பயங்கரமாக ஃபேமஸ் வந்து ஆனார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய கோஸ்டார்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ நம்ம ரவீந்திர விஜய் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய லவ் டுடே படத்தில் வந்து நடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலசரவணன் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி விவசாய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் குமார் அப்படிங்கிற இவரு வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவரோட பேர் ப்ரொனன்சியேஷன் தப்பாக ப்ரொனன்ஸ் பண்ணிட்டேன், அப்புறம் சாரி ஃபார் தட். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரா பார்ட் 1 நடிச்சிருக்காரு, சூரரை போர்ட்டரில் நடிச்சிருக்காரு, KGF பார்ட் 1 நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் நம்ம நடிகர் சூர்யா அவர்களுடைய மண்டாடி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் சாச்சனா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா படம் மூலியமாக பயங்கரமாக ஃபேமஸ் வந்து ஆனாங்க. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கிடைச்ச அப்டேட் படி இவங்க எல்லாருமே தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கிற காஸ்ட். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கிறத நம்ம படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ க்ரூ மெம்பர்ஸோட அப்டேட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த திரைப்படத்தினோட டேரக்டர் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மதிமாறன் புகழேந்தி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினோட டேரக்டர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2வது படம். முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் GV பிரகாஷ் அவர்களை ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு செல்ஃபி அப்படிங்கிற படம் வந்து எடுத்தார். ஸோ அந்த படம் வந்து 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய அவர்களோட இணைந்து மண்டாடி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஸோ அந்த காரணத்தினாலே இந்த படத்துக்குரிய ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஃபர்ஸ்ட் லுக் அது இது எல்லாமே தாறுமாறாக இருந்தாலும் கூட டேரக்டர் வந்து வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ங்கிற அப்டேட் கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி இந்த திரைப்படத்திற்கான ஹைப் அண்ட் கியூரியாசிட்டி பயங்கரமாக ஏறி இருக்குது அப்படி தான் சொல்லிடணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நம்ம GV பிரகாஷ் அவர்கள் தான். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா SR கதிர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பரியரும் பெருமாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுடைய கர்ணன் திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் சினிமோட்டோகிராஃபராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் வந்து யார் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தோட எடிட்டர், நம்ம ஜென்சி சூப்பர் ஸ்டாரான நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய LIK திரைப்படத்தினோட எடிட்டர் தான் இந்த திரைப்படத்தினோட எடிட்டர். ஸோ யார் அப்படின்னா நம்ம பிரதீப் ராகவ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மண்டாடி திரைப்படத்தினோட எடிட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்கையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்டர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி பார்ட் 2 ஸ்டண்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சிவாஜி படத்தோடைய ஸ்டண்ட் மாஸ்டர், இப்போ நம்ம நடிகர் சூர்யா அவர்களுடைய மண்டாடி திரைப்படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ் பேரெல்லாம் கேட்டோன்னே சும்மா அதிருது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு நடிகர் சூர்யா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யராஜ் அவர்கள் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. மீதி எல்லாருமே வந்து ஒரு அன்ஃபெமிலியர் நேமாக தான் இருந்தாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். பட் க்ரூ மெம்பர்ஸில் எடுத்து பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் GV பிரகாஷ் பண்ணுறாரு, நம்ம டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறாங்க, சினிமோட்டோகிராஃபர்னு எடுத்து பார்த்தா பரியரும் பெருமாள் கர்ணன் திரைப்படத்தோட சினிமோட்டோகிராஃபர், ஸ்டன் மாஸ்டரில் எடுத்து பார்த்தா பாகுபலி நம்ம சிவாஜி படத்தோடைய ஸ்டன் மாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய அவர்கள் மண்டாடி திரைப்படத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிறார் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்துக்காக நான் வந்து பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம் பீரியட் ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளானில் வந்து ப்ரொடக்ஷன் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நடந்துச்சு. ஸோ என்னென்னா மண்டாடி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற
தொண்டி பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா RED டிஜிட்டல் கேமரா வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் வந்து படத்தோடைய ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஸோ கேமரா அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 60 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா தண்ணிக்குள்ளே விழுந்தனால ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகியிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் வந்து என்னென்னா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கோ எந்த நடிகர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. கேமரா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படி தான் சொல்லியாகணும். ஏன்னா இந்த திரைப்படத்தினுடைய மொத்த பட்ஜெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கோடிக்குள்ளே எடுத்து முடிச்சிடலாங்கிற பிளான் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கையில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கேமரா வந்து தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படம் கன்ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும்ங்கிறத வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நம்புகிறேன். ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் மூலிமா இந்த லாஸ் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் நன்றி, வணக்கம்.